வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமியோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் MIUI அப்படிங்கிற அவங்களுடைய OS ஸ்கின் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த OS ஸ்கின்னுக்கு ஒரு புதிய வெர்ஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க, MIUI 12. என்னுடைய மொபைல் ரெட்மி K20 ப்ரோவில் வந்து இந்த MIUI 12 UI நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த MIUI 12லேருந்து ஒரு டாப் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து சொல்கிறேன். பட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் MIUI 12 இருக்கிற அம்சங்களும் நான் கவர் பண்ணல. சில டாப் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறேன். அப்படி நான் கவர் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லையும் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் திறனுக்கு ஏற்றாப்புல சில ஃபீச்சர்ஸ் வராமலும் போகலாம், சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வரலாம். அதே மாதிரி MIUI 12 அப்டேட் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு எப்போ வருது அப்படிங்கிறத ஷியோமி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபைனலைஸ் டேட் கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும், கண்டிப்பாக வரும், பொறுமையாக இருங்க. பட் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கிற நேரத்தில் MIUI 12ல என்னென்ன அம்சங்கள்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எடுத்தோடனே MIUI 12ல என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, விஷுவல் டிசைன். பல இடங்களில் விஷுவல் டிசைனை மாற்றிருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை மேலிருந்து வர இந்த கண்ட்ரோல் சென்டராக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் ஷேடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுடைய விஷுவல் டிசைனை மாற்றிருக்காங்க. பட் அவங்களுடைய ஐக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐக்கன்ஸில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே அவங்க யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே அந்த விஷுவல் டிசைன் வந்து ஃப்ளாட்டான ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மாறுதல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மாறுதல் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது என்ன விஷயம்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வரக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் புதுசு கிடையாது, ஏற்கனவே நம்ம iOSல பார்த்துருக்கோம், ஏன் விவோ மொபைல் ஃபோன்ஸில் கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டாப்பில் ரைட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் வரும். இந்த கண்ட்ரோல் சென்டரில் பல விதமான டாகிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பல விதமான ஐக்கன்ஸ்லாம் இருக்கும். குவிக் டாகிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதில். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல போய் ஸ்டேட்டஸ் பார் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல் உங்களுக்கு பழைய விதமான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷேட் உங்களுக்கு தெரியும். ஓவராலாக சிஸ்டமில் பல இடங்களில் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீனில் இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறது, சில அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பல அப்ளிகேஷனை மாறுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஸ்லைட்டாக ஸ்மால் சேஞ்சஸ் தான். செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்குறப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லாம் பிரைட்டாக பெருசாக ஒரு ரெஃப்ரெஷிங் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அபவுட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு லேஅவுட்டில் மாற்றிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜை பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான அனிமேஷனாக இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் தொட்டு நீங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வால்பேப்பர் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் அவங்க சூப்பர் வால்பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 சூப்பர் வால்பேப்பர் இப்போதைக்கு இந்த மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு நீங்கள் வால்பேப்பருக்குள்ளே போயிட்டு மை பேஜ் பார்த்துங்கன்னா அங்கேயும் திருப்பி வால்பேப்பர் செலக்ட் பண்ணி சூப்பர் வால்பேப்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹோம் மற்றும் ரெட் பிளானட் சொல்லிட்டு 2 விதமான சூப்பர் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எர்த்தில் வந்து ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இது குரோயேஷியாவில் உள்ள ஒரு லொக்கேஷன், அப்புறம் இது சைனாவில் இருக்கிற ஒரு லொக்கேஷன், அப்புறம் இது வந்து கிரீன்லாண்டில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் உங்களுடைய வால்பேப்பரை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அது வால்பேப்பரில் மட்டும் கிடையாது, உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண உடனே அப்படியே எடுத்து ஜூம் ஆகி அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இன்னும் ஒரு ஃபீச்சர் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை என்னோட மொபைல் ஃபோனில் அது சரியாக ஒர்க் ஆகலையா அப்படின்னு தெரில, நானும் ட்ராக் பண்ணலாம் பார்த்துட்டேன், இது வந்து சரியாக இப்பொழுதைக்கு ஒர்க் ஆகலை. பட் ஃப்ளோட்டிங் விண்டோனா என்ன அப்படின்னா, எந்த ஒரு சின்ன அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அதை ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக டார்க் மோட் இருக்குது பார்த்தீங்களா. டார்க் மோட் பெரிய விஷயம் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த டார்க் மோடை விட இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டார்க் மோடை வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுடைய வால்பேப்பரும் உங்களுடைய டார்க் மோடுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கெடியூல் நீங்கள் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஆப்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் டார்க் மோட் கொடுக்கணும், இல்லை சில அப்ளிகேஷனுக்கு டார்க் மோட் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக கான்ட்ராஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த புதிய டார்க் மோடில் அவங்க கொடுத்துருக்காங்க.
இந்த டார்க் மோடும் மட்டும் கிடையாது, டிஸ்பிளேக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ள சன்லைட் மோட் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸை டிசேபிள் பண்ணிட்டாலுமே சன்லைட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறப்போ அந்த சன்லைட்டுக்கு ஏற்றாப்புல கான்ட்ராஸ்ட்டை கூட்டி காமிச்சு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்குறப்போ எழுத்துக்களும் இமேஜும் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இது சன்லைட் மோட். இதுக்கு அடுத்தபடியாக அந்த கேமரா யூஐயில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான மாடல்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராக இருக்கிற கேமரா யூஐயில் இந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆக்சென்ட் ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ்ல போய் பார்த்தோம்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்குள்ள ஃபீச்சர் லேஅவுட் சில முக்கியமான மோட்ஸ்ல நீங்க அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மோட்ஸை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி ஷார்ட்கட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமரா மோட்ஸ்ல நீங்க ஸ்வைப் பண்ண உடனே எண்டில் இருக்கிற இந்த மோட்ஸ் மாதிரி இல்லாம கீழே இருந்து ஸ்வைப் பண்ணா அந்த மோட்ஸ் வர்றதுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சென்ட் கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு டீல் கலர் வச்சுருந்தேன், அது எல்லோ கலர் வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் மாற்றிக்கலாம், இல்லாட்டி பீச் கலர் என்ன கலர் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சவுண்டு, நீங்கள் கேமரா ஷட்டரை கிளிக் பண்ணுறப்போ என்ன மாதிரியான சவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஷியோமி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய MIUI 12ல ப்ரைவசிக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவசி மேனேஜர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன மாதிரியான பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு செக்ஷன் பார்த்தேன், அதாவது ஸ்டாட்ஸ் மேனேஜர், ப்ரைவசி ஸ்டாட்ஸ் மேனேஜர், எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ தடவை அந்த பர்டிகுலர் பெர்மிஷனை வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் நான் பார்க்குறேன். அது இந்த மொபைல் ஃபோனில் இன்னும் எனக்கு வரல. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா பேக்கப். இப்போ பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே க்ளவுடில் தான் ஆகும். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பேக்கப் பண்ணுறதை ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மொபைல் டிவைஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு புது மொபைல் வாங்குறப்போ அந்த மொபைலுக்கு ஈஸியாக அவங்களுடைய கண்டென்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக உதவும். அவங்களுடைய செக்யூரிட்டி ஆப்புக்குள்ளே கீழே இந்த டெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய நெட்வொர்க் என்ன ஸ்பீடில் இருக்குது, ரியல் டைமில் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ தூரத்துக்கு டேட்டா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வெதர் அப்ளிகேஷனையும் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வெதர் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாது, பட் அந்த வெதரை நீங்கள் பார்க்குறப்போ அந்த விஷுவல் டிசைனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாக ஒரு ஃபீச்சர் நான் சொல்லிக்கிறேன், அதாவது பேட்டரி மோடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பேட்டரி சேவர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய பேட்டரி லைஃப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்ட்ரா சேவிங் மோடு மூலமாக என் மொபைல் ஃபோனை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபீச்சர் ஃபோன் மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 233 மணி நேரம் எனக்கு இந்த மொபைலை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் தான் MIUI 12ல இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ். நீங்கள் இப்போ பார்த்ததுலேயே எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.